2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி, நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலைமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்குது. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியலில் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். நான் பேசுகிறத பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி வைக்கணும். பாஜக அதிமுக கூட்டணி முடிவிற்கு அண்ணாமலை தான் காரணம். கூட்டணியில் இருந்திருந்தால் 30-35 சீட்டிலே ஜெயித்திருப்போம் அப்படின்னு சொல்லி 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே ஆளுங்கட்சி. 2019 மோடி அவர்கள் அந்த தேர்தலில் 303 வந்தாங்க. இரண்டாவது முறையாக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம். வரலாறு காணாத தோல்வி. குறைந்தபட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினாக இருந்துச்சு. இன்றைக்கி 2024 தேர்தலில் இன்றைக்கி கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்றைக்கி அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேர் ஒன்றா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார். அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் 3 அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களித்தாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை, இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும், இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனை நாளாக இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். 2026 அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி மீண்டும் பாஜக தலைவர் சொல்கிறாரு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் பிடிச்சிருக்கலாம், 2 பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க. இல்லை, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்க்கட்சியாக இங்கே தமிழகத்திலையும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்கள் கட்சியில் சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று 2024 இன்னும் பதவியே ஏற்கலப்பா. 2026 பற்றி இப்போ என்ன கவலை? அதான் நிச்சயமாக கிடைச்சிருக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாமல் போயிருக்குன்றதுல நான் தெளிவாக சொல்ல முடியும். என்னால் இதே நிலை நீடிக்கும் பொழுது 2026 இதே மாதிரி ஒரு சூழல் தான் தேர்தலுடைய முடிவாக இருக்கும் இல்லையா? இல்லை, அதுதான் 2026 பற்றி நாங்கள் கூட்டணியை பற்றி இப்போ பேசவே இல்லை, எங்களோட உழைப்பை பற்றி தான் நான் பேசுகிறேன். இல்லை, அவர் சொல்கிறார், அண்ணாமலை அவர் சொல்கிறாரு கூட்டணி இல்லை 2026. இல்லை, அது அண்ணாமலையின் கருத்து, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது, அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இல்லை, எனக்கு வேணும், நான் அதை தான் சொல்கிறேன், எனக்கு வேணும் வேண்டானே ஒன்றும் கிடையாது. இப்போ எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்ப அரசியலில் கிடையாது. வியூகம், அது ஒரு வியூகம். இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது தான். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மை தான். இன்றைக்கி நான் மறுபடியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை, இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இல்லை, அதுதான் நாங்கள் இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும், வியூகம் அமைக்காமல் இருந்திருக்கப்படும். ஆனால் இப்போ 2026 கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில், மாநில தலைவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது. கூட்டணி என்பது வியூகம், அது இந்த கட்சி தான் இல்லை, இன்னும் பல கட்சிகளை கூட நாங்கள் சேரலாம், பல கட்சிகளோடு இன்னும் இணைக்கலாம். இன்றைக்கி இத்தனை கட்சியை சேர்ந்து இங்கே இண்டி கூட்டணின்னு கொள்கை முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைக்கலையா? இல்லை, 2026 இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து. ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருப்போம்.